ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். டீ கடை ஸ்பெஷலான டீ கடை கஜடா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் கஜடா. தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் வந்து முட்டைக்கோஸ், அப்புறம் ஆட்டுக்கால் கேக் இப்படி கூட சொல்லுவாங்க. இங்கே சென்னையிலலாம் எப்படி நமக்கு டீ கடையில் டெய்லி வெங்காய போண்டா, வாழைக்காய் பஜ்ஜிலாம் கிடைக்குது பார்த்திங்களா, அதே மாதிரி தென் மாவட்டங்களில் இருக்கிற டீ கடைகளில் இது தினம் கிடைக்கும். நீங்கள் எப்போ போனாலுமே இந்த முட்டைக்கோஸ் கிடைக்கும். அந்த ஊர் பக்கத்தில் வந்து ரொம்ப ஃபேமஸ். இது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெளியில் நல்லா மொறுன்னு இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். அதைத்தான் நம்ம செய்ய போகிறோம். செய்கிறது ரொம்ப ஈஸி. வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. வாங்கப்பா கஜடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கஜடா செய்கிறதுக்கு நான் 200 கிராம் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கிறேன். மைதா மாவில் செஞ்சிங்கன்னா தான் டீ கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். ரவை பார்த்திங்கன்னா 50 கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்கிறேன். ஒரு 3/4 வாசி இருக்கும் 50 கிராமில். அது கூட சர்க்கரை பார்த்திங்கன்னா 100 கிராம் சர்க்கரை. இதுக்கு இனிப்பு நல்ல இனிப்பாக இருக்கும். எனக்கு வந்து இனிப்பு கொஞ்சம் கம்மியாக வேணுன்றனால 100 கிராமில் கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்கிறேன். ஒரு முட்டை எடுத்துருக்கிறேன். இந்த சர்க்கரை கூடயே நான் ஒரு 3 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த சர்க்கரை ஏலக்காயும் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பவுட்ரு பண்ணிவிட்டு வந்துட்டேன். சர்க்கரையை பவுட்ரு பண்ணியாச்சு. இப்போ இந்த மாவுலாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா அடித்து விட்டுக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் அந்த சர்க்கரை பவுட்ரு பண்ணிங்க பார்த்திங்களா, அது கூடயே முட்டையும் கூட போட்டு பவுட்ரு பண்ணி அரைச்சி எடுத்துடலாம். நான் வந்து ஸ்பூன்லேயே அடிச்சிட்டேன். இப்போ இது கூட நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரையை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சர்க்கரை முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா அடித்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா அடித்தாச்சு. இப்போ நம்ம இது கூட எடுத்து வச்சுருக்கிற மைதாவை சேர்த்துடலாம். இது கூடவே இந்த ரவையும் கொட்டிடுங்க. ரவை கீழே கொட்டிடுச்சு. ரவையும் கொட்டிடுங்க. கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கை போட்டு பிசைஞ்சால் தான் நல்லாயிருக்கும். அதனால் இது ஓரமாக வச்சுட்டு நம்ம கை போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த சர்க்கரை முட்டையில் எல்லா பக்கம் மிக்ஸ் ஆகிற மாதிரி பரட்டி விட்டுக்கலாம். இது கூட வந்து நெய் இருந்தால் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி தேங்காய் தான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு பரட்டி விட்டுட்டு தண்ணி கரெக்டாக இருந்தால் இந்த முட்டையிலையும் சீனியில் இருக்கிற தண்ணி போதுன்னு அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் எனக்கு ஈரப்பதம் பத்தாத மாதிரி தெரியுது. அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி ரொம்ப சேர்த்துறாதீங்க, அது பக்குவம் வந்து மாறி போயிடும். இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தெளித்து விட்டுக்கோங்க. லைட்டாக தெளிச்சுட்டு இது நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் நல்லா பிசைஞ்சாச்சு. கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஒரு 10-15 நிமிஷத்துக்கு இதை அப்படியே வச்சிடலாம். நான் ரவை சேர்த்துருக்கோம் இல்லையா, ரவை நல்லா ஊறணும். மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பார்க்கலாம். நல்லா ரவையெல்லாம் ஊறி இருக்குது. மாவும் கரெக்டாக இருக்குது பாருங்கள். கையில் எண்ணெய் இல்லைனா தண்ணி ஏதாவது தொட்டுக்கோங்க. நான் தண்ணி தான் தொட்டுக்கிறேன். தொட்டுட்டு இப்படி உருட்டி பாருங்கள். இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கணும். ரொம்ப அமுக்கியெல்லாம் பிணைய வேணாம். லைட்டாக சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி உருட்டி நம்ம எண்ணெயில் போடணும். எண்ணெய் வந்து ரொம்ப ஹீட் ஆக்கிடாதீங்க. எண்ணெய் வந்து மிதமான சூட்டிலே இருக்கணும். அடுப்புமே வந்து சிம்மிலே வச்சுக்கோங்க. நல்ல சிம்மில் வச்சுக்கோங்க. எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கும்போது தான் நம்ம அதை தட்டி போடணும். அதிகமாக எண்ணெய் கொதிச்சிருச்சுன்னா மேலெல்லாம் கருகிரும். உள்ளே வந்து வேகாமல் மாவு மாதிரி இருக்கும். அப்புறம் வெடிச்சும் வராது. அதனால் நீங்கள் மிதமான தீயில் அடுப்பில் வச்சு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா உருட்டி போட்டுக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் நான் உருட்டி போட்டுட்டேன். நம்ம எதுவுமே பண்ண வேணாம். அதுவே வந்து வெடித்து உருண்டு வரும். நம்ம அப்படியே வச்சிடலாம். இதை பார்த்துக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம போட்டது எல்லாமே வெடித்து வருது பாருங்கள். அதுவாகவே வெடித்து அதுவே ஒன்று ஒன்றா திரும்பிக்கும். பாருங்கள், எல்லாமே திரும்பிடுச்சு. நல்லா ஒரு பக்கம் வெந்துருச்சுன்னா அதுவே வெடித்து அதுவே திரும்பிக்கும். அந்த பக்கம் ஒருத்தர் மட்டும் திரும்ப முடியாமல் கிடக்கிறாரு. அவருக்கு மட்டும் கொஞ்சம் மேலே அப்படியே எண்ணெயை தெளித்து விட்டோன்னா வெந்ததுக்கப்புறம் அதுவும் திரும்பிடும். இதே மாதிரி மிதமான தீயிலே வச்சு வேக விட்டுக்கோங்க. அப்போ தான் வெளியில் நல்லா ப்ரௌன் கலராகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெந்திருக்கும். கொஞ்சம் பொறுமையாக நல்லா வேக விட்டுடலாம். இப்போ எல்லா பக்கமும் வெந்துருச்சு பாருங்கள். நல்லா வெடிச்சு கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இதெல்லாம் எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற மாவையும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. நம்ம எல்லா கஜடாவும் இப்போ பொரிச்சு எடுத்துட்டோம். இது உடனே சாப்பிடக்கூடாது. இப்போ சூடோடு பார்த்திங்கன்னா இது வெளியிலையுமே சாஃப்டாக தான் இருக்கும். அதனால் நல்லா ஆற விட்ட பிறகு எடுத்திங்கன்னா தான் நல்லா நமக்கு மொறுமொறுனுக்கு பொறுன்னு கிடைக்கும். இது நீங்கள் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஒரு 5 மணிக்கு வராங்கன்னா நீங்கள் ஒரு 3 மணிக்கே செஞ்சு வச்சுருங்க. நேராக நல்லா பொறுப்பாக இருக்கும்.
இப்போ நமக்கு நல்லா ஆறிடுச்சு. இதை எடுத்து நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். பிக்கும்போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இந்த மாதிரி பிச்சோன்னா இப்படி அமுக்கணுன்னா அப்படி மொறு மொறு நல்லா போகணும். இந்த மாதிரி இருக்கணும், உதிரணும். அப்படியே பொறு பொறுன்னு உதிர்ந்தால் தான் கரெக்டான இதில் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி உள்ளே இருக்கிறத பிச்சு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், வெந்தும் இருக்கும். நம்ம மிதமான தீயில் வச்சு வேக வைக்கும்போது தான் இந்த பக்குவம் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், சூப்பராக இருக்கு பாருங்கள். வெளியில் நல்லா பொறு பொறுன்னு இருக்குது, உள்ளே நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குது. அவ்வளோதாங்க. நல்லா சாப்பிட சாப்பிட திகட்டாத டீ கடை கஜடா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.